இது வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள குடியரசுக்கு வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கான வெற்றி வாய்ப்புகள் மாறி மாறி வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்புடன் விவாதத்தில் ஈடுபட்ட கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக மக்கள் மத்தியில் அவர் இடம் பிடித்திருந்தார். இதற்கு முன்னதாக ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலாவது விவாதத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் கை ஓங்கியிருந்தது. என்றாலும் தற்போது கமலா ஹாரிஸுக்கு அந்த இடம் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு தேர்தல் குளறுபடி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதில் 2 குற்றச்சாட்டுகளில் அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சட்ட ரீதியாக அந்த வழக்குகளை முன்னெடுக்க முடியாது என்பதன் காரணமாகவே அந்த 2 வழக்குகளில் இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான நிலைமை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றாலும் கூட தொடர்ந்து வரும் 2 மாதங்கள் அமெரிக்காவின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய மாதங்களாக இருக்கும் என நம்பப்படுகிறது.